வந்து கொக்கோகம்னு சொல்கிறாங்க. இது மாதிரிலாம் பெரிய பெரிய போகர்லாம் சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் தேவையே கிடையாது. அதில் உங்களுக்கு எந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு விருப்பம் இருக்குதோ அந்த மாதிரிலாம் செஞ்சுக்கலாம். அதை வந்து விலைக்கு சொல்ல இயலாது, மூடலாக தான் சொல்ல முடியும். அல்ல எவ்வளோ அழகான முறையில் சொல்கிறான், ஃபத்து ஹர்சக்கும், உங்கள் விளைநிலங்களுக்கு நீங்கள் செல்லலாம், அன்னாசித்தும், நீங்கள் விரும்பியவாறு செல்லலாம். விளைநிலங்களுக்கு கணவன் மனைவி சந்தோஷமாக இருப்பதற்காக வேண்டி இது கூடுமா அது கூடுமான்லாம் கேள்விலாம் கேட்கக்கூடாது. விரும்பியவாறு செல்லுங்கன்னு எல்லாம் சொல்லிவிட்டான்ல. இதெல்லாம் உடைச்சி பயானில் சொல்ல முடியும், விளக்கியாக சொல்ல முடியும், விரிவாக கட்டுரையாக வாசிக்க முடியும். இதில் நீங்கள் விளங்கிக்க வேண்டியது. அல்லாஹ் என்ன செய்வான், சிம்பிளாக சொல்லிடுவான். உங்கள் விளை நிலத்திற்கு நீங்கள் விரும்பின மாதிரி அன்னாசியத்தம் எப்படியெல்லாம் விரும்புகிறீர்களோ அப்படியெல்லாம் செய்யுங்கள். அப்போ எந்த ஒரு முறையில் அந்த இல்லறத்தை நம்ம நடத்தினாலும் எந்த ஒரு முறையுமே தடுக்கப்பட்டது இல்லை. ஒருத்தர் நிர்வாணமாக கொள்ளலாமா, எல்லாத்தையும் அடங்கிருச்சு மறையா போட்டு கேட்டுட்டு இருக்கிற, நிர்வாணமாக இருக்கணுமா, அப்படி பண்ணலாமா, இப்படி இப்படி என்னமோ கேட்குறாங்க. அதெல்லாம் கேட்காத, அது கேள்வியே கிடையாது. உன் மனைவின்னு ஆகிட்டான்ல, உன் புருஷன் ஆகியாச்சுல, இதில் வந்து அது செய்யலாமா இது செய்யலாமான்னு கேள்வியே கேட்கக்கூடாது. என்னவெல்லாம் அதில் உனக்கு சந்தோஷம் தர முடியாது நினைக்கிறியோ அது எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம். அதில் ஒன்று தடுக்கப்பட்டிருக்கு. என்னது, அந்த மலத்துவாரத்தில் உடல் உறவு கொள்வது தடுக்கப்பட்டிருக்கிறது. மாதவிடாய் நேரத்தில் அந்த சம்பவம் ரெண்டுக்கு தான் தடை இருக்குது மார்க்கத்தில். கணவன் மனைவி உடல் உறவு விஷயமாக சட்டம் என்னன்னு கேட்டால், மென்சஸ் டயத்தில் வந்து என்ன செய்யக்கூடாது, மாதவிடாய் நேரத்தில் மனைவி வீட்டை வந்து தாம்பத்தியம் நடத்தக்கூடாது. அது 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 ஒரு தடை இருக்குது. இன்னொரு தடை என்னன்னு கேட்டால், மலத்துவாரம் இருக்குல்ல, அதில் போயிட்டு உடல் உறவு கொள்ளக்கூடாது, அது ஹராம். அது தெளிவாக ரசூலுல்லாஹ் வந்து நினைச்சிட்டாங்க, தடுத்துட்டாங்க. இந்த ரெண்டு தடையை கழிச்சிட்டிங்கன்னு சொன்னால் வேறு எதுக்குமே தடை கிடையாது. கணவன் மனைவிக்கு மத்தியில் அது வந்து விரிவாக மார்க்கத்தில் சொல்லலை. ஏன் சொல்லலைன்னு கேட்டால், அது சொன்னால் என்ன செய்வாங்கன்னா, அது வந்து ஒரு எல்லாத்தையும் விரும்புவாங்க. ஆனால் சொல்லும்போது மட்டும் அசிங்கமாக தெரியும். இது சொல்லும்போது மட்டும் என்ன செய்யும், இது அப்படி பச்சை பச்சையாக சொல்கிறார் அப்படிம்பாங்க. அப்போ மனுஷன் சொல்லும்போது அப்படி இருக்கும்போது அல்லாஹ் சொன்னான்டா, அல்லாஹ் வந்து எப்படியா போய் விளக்கி சொல்லிட்டு இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், ரொம்ப இப்படி ஒரு நாகரிகமாக உலகத்தில் எவனும் சொல்ல முடியாது. உங்களுடைய விளைநிலங்களுக்கு நீங்கள் விரும்பியபடி செல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் தாம்பத்தியத்துக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. இந்த கிழமையில் செய்யக்கூடாது, அந்த இப்படிலாம் எழுதி வச்சுக்கிறானுங்க. வெள்ளிக்கிழமை இது பண்ணக்கூடாது, சனிக்கிழமை அப்படி பண்ணக்கூடாது, காலையில் பண்ணக்கூடாது, பகலில் பண்ணக்கூடாது, இருட்டில் பண்ணக்கூடாது, வெளிச்சத்தில் பண்ணக்கூடாது, என்னென்னத்தையோ எழுதி வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் இந்த வசனத்துக்கு மாற்றம். அல்லாஹ் என்ன செய்யறான், எப்படி வேணாலும் செய்யணும், அதுக்கு மறையாண்டு போட்டு உள்ளே போட்டு நுழையிறீங்க. எப்படி வேண்டாலும் செய்யலாம், எந்த நேரத்தில் வேண்டாலும் செய்யலாம், எந்த நாளில் வேண்டாலும் செய்யலாம், அதுக்கெல்லாம் எந்த ஒரு தடையுமே கிடையாது என்பது தான் தாம்பத்தியம். அப்போ இந்த தாம்பத்திய விஷயத்தை சொல்லவும் வேணும், அது முழு விஷயத்தையும் உள்ளடக்கி சொல்லவும் வேணும். அதே நேரத்தில் பச்சையாகவும் சொல்லிடக்கூடாது. கேட்குறவங்க கொஞ்சம் ஒரு அசூசைப்படுற அளவுக்கு இருக்கக்கூடாதுன்னு சொன்னால், எப்படி படைத்த இறைவன் தான் இதை சொன்னாங்கிறது எவ்வளோ வழங்குன்னு பாருங்கள். இறைவன் தான் இதை சொல்கிறாங்கிறதுனால அது எந்த ரெண்டு சொல்லுக்குள்ளே அடைக்கிறாங்கள முடியுமே. உங்களுடைய மனைவிமார்கள் உங்களுக்கு விளைநிலங்கள், உங்கள் விளைநிலங்களில் நீங்கள் விரும்பியபடி செல்லுங்கள் அப்படின்னு சொல்லிடுறான்னா, அடுத்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த விவசாயம், இந்த கணவன் மனைவி சந்தோஷம் அடைகிற விஷயத்தில் வந்து ரெண்டு மேட்டர் இருக்கிறது. ஒன்று சந்ததி பெருக்குதல். சந்ததி பெருக்குதல்ங்கிறது மட்டுமா இருந்தால் அவங்களுக்கு சந்தோஷம் அடைய தேவையே இல்லை. கணவன்கிட்ட உயிரினவே கிடையாதா, அல்லது மனைவியை சந்தோஷப்படுத்துகிற அளவுக்கு அவனை தாம்பத்தியம் செய்ய முடியாவிட்டாலும் அவனிடமிருந்து விந்து வெளிப்பட்டுருச்சுன்னா அது குழந்தையை உண்டாக்கணும். அதில் உயிரினம் இருந்துச்சுன்னு சொன்னால் அது ஒரு தனி விஷயம். அதே நேரத்தில் வந்து கணவனுடைய செயலில் மனைவி சந்தோஷம் அடையணும், மனைவியுடைய செயலில் கணவன் சந்தோஷம் அடையணும். அது முக்கிய அம்சம் இருக்கிறாங்க. அதுவும் ரெண்டாவது வேணுமா இல்லையா? மனிதனாக இருக்கிறனால வேறு ஒரு ஜீவனுக்கெல்லாம் தேவை கிடையாது, வேறு ஜீவன்களை எதிர்பார்க்குறதும் கிடையாது. ஆனால் மனிதனை பொறுத்த வரைக்கும் சந்ததி பெருக்கத்துக்காக வேண்டி தாம்பத்தியத்தை நடத்துகிறாங்க. அதுபோக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த ஒரு சந்தோஷம், கணவன் என் கணவன் என்னை திருப்திப்படுத்த முடியவில்லை, என் மனைவி என்னை திருப்திப்படுத்த மாட்டேங்கிறான்னு தான் என்ன செய்கிறாங்க, நவீன டாக்டர்கிட்டலாம் போகிறாங்க, இந்த லேகியம் விற்கிறாள் இதுக்கு போகிறாங்க, இந்த மேட்ருக்கு தான் போகிறாங்க. அப்போ இதுக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு அம்சம் இருக்கும்போது என்ன செய்கிறான்னு கேட்டால், அதுக்கும் ஒரு தீர்வெல்லாம் சொல்லி போடுறான். நீங்கள் குழந்தை தான் முக்கியம், அதே நேரத்தில் கத்திமூலி அம்புசிக்கும், உங்களுக்காக சில முன்னெடுப்புகளை செய்து கொள்ளுங்கள். கத்திமுன்னா முன்னெடுப்பு செய்வது, உடனே தாம்பத்தியத்தில் ஈடுபடாமல் அதுக்கு அவங்கள கொஞ்சி மகிழ வச்சு பல அந்த மாதிரி செய்து விட்டு நீங்கள் தாம்பத்தியில் ஈடுபட்டீங்கன்னு சொன்னால் அந்த சந்தோஷம் படுத்திடுவீங்க, சந்ததியும் கிடைச்சிடும். அது கத்திமூலி அம்புசிக்கும், உங்களுக்காக வேண்டிய சில முன் நடவடிக்கைகளை செய்து. முன் நடவடிக்கைன்னு என்னென்னு வளர்க்க முடியுமா? முன் நடவடிக்கை எடுத்துக்கொடுக்கணும் மட்டும் எல்லாம் சொல்கிறான். முன் நடவடிக்கை முத்தம் கொடுப்பது, கொஞ்சுவதுன்னு இப்படிலாம் சொன்னோம்னா அது வந்து அப்படியே அது பெரிய விஷயமா போயிடும், அது நல்லாவும் இருக்காது. இறைவனுடைய ஒரு சொல்லுக்கு இறைவனில் ஒரு மனிதனோட ஆஜர்த்து பயான் பண்ணும்போது சொன்னால் கூட என்ன இப்படி பேசுகிறாருன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டால் சிம்பிளாக கத்திமூலி அம்புசிக்கும், உங்களுக்காக சில முன் நடவடிக்கைகளை செய்து கொள்ளுங்கள். முன் நடவடிக்கைன்னா தாம்பத்தியத்தில் ஈடுபடுறதுக்கு முன்னாடி அவர்கள் வந்து என்ன செய்யணும், அந்த கொஞ்சி மகிழ்ந்து
ஒருத்தருக்கு ஒருத்தர் வர்ணனை செஞ்சு பேசி அதெல்லாம் செஞ்சுட்டு கடைசி நேரத்தில் அவங்க தாம்பத்தியம் ஈடுபட்டாங்கன்னு சொன்னால் ஒருத்தரை ஒருத்தர் திருப்திப்படுத்துகிற விஷயமும் நடந்து போயிடும், சந்ததி பெருக்கமும் உண்டாகி போயிடும். உடல் குறை இருந்தாலே தவிர, உடல் ரீதியாக அந்த பெண்ணுக்கு வந்து மலட்டுத்தன்மை இருந்தாலே தவிர, இந்த ஆணுக்கு வந்து உயிரணு இல்லாமல் இருந்தாலே தவிர எல்லாம் நடந்து போயிடும். அப்படிலாம் ஒரு இருக்கிறதுனால அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டால், இந்த 223வது வசனத்தில் வந்து தாம்பத்திய வாழ்க்கையுடைய அம்புட்டு விஷயத்தையும் உள்ளடக்கிவிட்டான். எந்த அஜர்த்துன்னு நீங்கள் பத்துவா கேட்க வேணாம், இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறேன். 223வது வசனத்தில் எடுத்துக்காட்டுங்க, அவங்க என்ன கேட்டாலும் இதில் பதில் இருக்குது. தாம்பத்தியம் சம்பந்தமாக என்னத்தை கேட்டாலும் வந்து என்ன செய்கிறது, அதுக்கு ஆன்சர் இருக்குது மார்க்கத்தில். அப்படிங்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. இதில் என்ன வருதுன்னு கேட்டால், இதுலேயும் ஊமை தான் இருக்குது. அதாவது பெண்களை ஒரு நிலத்துக்கு அல்லாஹ் ஒப்பிடுகிறான். நிலம் எப்படி ஒரே ஒரு நெல்லை போடுறீங்க, அது வளர்த்து பயிரை பெருசாக்கி தருகிறது, அந்த மாதிரி ஒரு பெண்ணுடைய கருவறைக்குள்ளே ஒரு ஆணுடைய உயிரணு போட்ட உடனே அது வளர்ந்து குழந்தையாகி வெளியே வருதா இல்லையா, ஏறக்குறை விவசாயம் பண்ணுற மாதிரி தானே இருக்கிறது. அப்படிங்கிறதுனால அல்ல என்ன செய்யறான்டா, விவசாயத்துக்கு ஒப்பீடு செஞ்சு சொல்கிறான். அந்த உதாரணங்கள் மூலமாக சிந்தனைக்கு வேலை இருக்குது. எப்போவுமே டைரெக்டாக சொன்னால் அதை சொன்னதை விளங்கிட்ட மாதிரி சிந்தனைக்கு என்ன வேலை இருக்குது, சொல்ல வேண்டியதை பளிச்சுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் மறு சிந்திக்கிறதுக்கு வேலை இருக்காது. அல்லாஹ் வந்து இந்த சில விஷயங்களுக்கு உதாரணம் காட்டுவான். அந்த உதாரணங்கள்லாம் பளிச்சுன்னு சொல்ல தேவையில்லாத இடமா இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு உதாரணத்தை வச்சு அது முடிச்சிடுவான்ல. அது நம்ம சிந்திச்சு பார்த்து என்ன செய்யணும், இவ்வளோ விஷயம் அடங்கியிருக்கா, அல்லாஹ் கேட்டால் கூட சொல்லிடலாம். நீ தான் எப்படி ஒன்றாலும் ஜெயிச்சு விட்டு கேட்டுடலாம்ல. அல்லாஹ் உங்கள்கிட்ட கேட்டான்னு வைங்க மறுமையில், நீ அப்படி செஞ்சாய் நீ எப்படி செஞ்சான்னு கேட்க மாட்டான். கேட்டால் நீ தானே இப்படி சொன்ன, என்ன சொல்லியிருக்கிற, பத்து ஹரசக்கும் அண்ணா செய்தும், உன் விளை நிலத்துக்கு விரும்பினவாறு நீ விரும்பினவாறு செஞ்சு கண்டியில் நீ விலைக்கு சொல்லலைன்றலாம்ல, கேட்க மாட்டான்ல. சொல்கிறேன், அல்லாவுடைய பொதுவான ஒரு பர்மிஷன் உங்களுக்கு இருக்குது. இது ஒரு விஷயத்தை விளைவிக்கணும்னு இதுவும் ஒரு இலக்கிய சுவை தான். அடுத்தது வந்து இன்னொரு வகையான ஒரு விஷயம் இருக்குது. இது நம்ம ஏற்கனவே இந்த ஆகுபெயர்னு சொன்னோம்ல, அந்த வகையில் உள்ளது. எந்த வகைன்னு கேட்டால், நம்ம சட்டை தைக்கிறதுங்கிறோம்ல, ஏற்கனவே முதல்ல விளக்கியிருக்கிறோம். சட்டையை தைச்சிட்டு வாங்குங்கிறோம். சட்டை எதுக்கு தைக்கணும், சட்டையாக இருக்க மாதிரியே தைக்கணும். சட்டையை நம்ம தைக்கிறது இல்லை, துணியைத்தான் சட்டையாக தைக்கிறோம். ஆனால் என்ன சொல்லுவோம், இந்த சட்டையை தைச்சான்னு சொல்லுவோம். சட்டையை தைக்க மாட்டோம். சோறு ஆக்குறங்கிற, சோறை ஆக்கணும், சோறை தான் இருக்கிற மாதிரி ஆக்குறீங்க, சோறாக்குனாங்கிறீங்க, சோறை ஏன்டா ஆக்குற, சோறை தான் இருக்குதே. நம்ம சோறாக்குன்னு எதுக்கு சொல்லுவோம், அரிசியை கொதிக்க வைத்து சோறாக ஆக்குது. இவ்வளோ பெரிய வார்த்தைக்கு பதிலாக நம்ம என்ன செய்கிறோம், சோறாக்கியாச்சான்னு கேட்போம். சோறை போட்டு ஆக்கணும், சோறாக இருந்து ஆக்கலாமா, அதுவே சோறாக இருக்குமே, ஆனால் அதை போய் ஆக்குறதுக்கு எந்த வேலையுமே இல்லை. அது சோறாக இல்லாமல் இருக்கிறனால தான் போய் ஆக்குறோம். அப்போ சோறாக்குதல்ங்கிற வார்த்தை என்னன்னு கேட்டால், நாளைக்கு சோறு ஆக போகுது, இப்போ அரிசியாக இருக்கிறது, கொஞ்சம் நேரத்தில் சோறாக மாறிடும். அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன செய்வோம்னு கேட்டால் சோறாக்குதல்னு சொல்லுவோம். இதெல்லாம் ஆகுபெயருங்க இலக்கியத்தில் எல்லா மொழிகள்லையும் இருக்குது. கவிஞர்கள்ட்ட மாத்திரம் இல்லாமல் வெகுஜன மக்கள்கிட்டையும் இருக்குது. கவிஞர்கள் தான் இதை பயன்படுத்துவாங்கன்னு இல்லை. இந்த சோறாக்குறது, சட்டையை தைக்கிறது, நீங்கள்லாம் பேச மாட்டீங்களா, இப்படி நம்மளும் தானே பேசுகிறோம். அப்போ நம்மளும் என்ன செய்கிறோம், சோறாக்குறது, ரொட்டி, தோசை தோசை இது பிடிச்சி விட்ற, தோசையை தான் இருக்குது. தோசையை நம்ம சுடுவதில்லை, மாவை தான் என்ன செய்கிறோம், ஊற்றி தோசையை பின்னாடி ஆக்குறோம். பின்னாடி தோசை ஆகுறதுனால நம்ம என்ன செய்கிறோம் கேட்டால், இப்போ தோசைன்னு பேர் தோசை சுடுறதுங்கிறோம். இட்லி அவிக்கிறது, இட்லி எப்படி அவிக்கிற, மாவை தான் நீங்கள் அவிக்கிறீங்க, அது இட்லியாக மாறுகிறது. இப்படிலாம் இருந்தால் கூட நம்ம என்ன பேச்சு பழக்கத்தை எப்படி வச்சுருக்கிறோம், இட்லி அவிப்பது, தோசை சுடுவது, சோறு ஆக்குவது, கஞ்சி காய்ச்சுவது, இப்படின்னு எத்தனை எதாக இருந்தாலும் சரி, அது எல்லாமே என்னவா இருக்கும்னு கேட்டால், நீ இப்போ பிழை இலக்கணப்படி பார்த்தா பிழை. சோறாக்குதலுங்கிற பிழை தானே. சோறை எப்படி ஆக்குற, சோறு இருக்கு, நம்ம எடுத்து வைக்க வேண்டிய சோறுனா எடுத்து தானே வைக்கணும், மாதிரி ஆக்க வேண்டியிருக்கு. அப்போ சோறாக்குதல் என்பது இலக்கணப்படி நேரடி அர்த்தப்படி பார்த்தீங்கன்னா அது ஒரு பிழையான சொற்பிரயோகம் தான். அந்த மாதிரி ஒரு விஷயமாக ஒரு சம்பவத்தை அல்லாஹ் சொல்கிறான். இது என்ன சம்பவம்னு கேட்டால், இது கொஞ்சம் விளக்குனா தான் வழங்க. அதாவது 12வது சூறாவில் 36வது வசனம். அதில் என்ன சம்பவம்னு கேட்டால், யூசுப் நபி அவர்கள் வந்து ஒரு பொய் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுருவாங்க. யூசுப் நபியுடைய சம்பவம் உங்களுக்குலாம் தெரியும். அவர் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது கிணத்துல போட்டுருவாங்க, அதை எடுத்துக்கொண்டே விற்பனை செய்வாங்க. எகிப்தில் உள்ள அந்த ராஜா வந்து அந்த யூசுப் நபியை விலைக்கு வாங்கி வீட்டில் புள்ள மாதிரி வளர்ப்பாங்க. வளர்க்கும் பொழுது அந்த ராஜாவுடைய மனைவி வந்து இவருடைய அழகில் மயங்கி, இவர் யூசுப் வந்து ரொம்ப ஒரு பெரிய பேரழகாக இருப்பார். அதாவது ரசூல்லாவை சொல்கிறாங்க, உலகத்துடைய அழகில் பாதி அவர் கொடுத்துட்டு மீதி பாதி 50 பேரும் கொடுத்தா ரசூல்லா சொல்கிறாங்க. உலகத்தில் உள்ள அத்தனை பேருடைய அழகில் பாதி அவருக்கு கொடுத்து விட்டு மறுபாதி அழகத்தான் நம்ம எல்லாத்துக்கும் நல்லா பங்கு வச்சு தந்திருக்கிறான்ற அளவுக்கு அவர் வந்து பெரிய ஒரு பேரழகனாக இருந்திருக்கிறார். அப்படி இருந்ததாக ஹதீஸ்கள்லையும் வருது. குர்ஆன்லையும் அவரை பார்த்து மயங்கினார்கள் என்றெல்லாம் வருகிறது. அப்போ அந்த பெண்ணு தப்பாக நடக்க முயற்சி பண்ணும்போது தப்பிச்சு ஓடுறார்.
ஓடும்போது என்ன செஞ்சாருன்னா கதவை திறக்கும்போது புருஷங்காரர் வந்துடுறாரு. வந்தவுடனே நம்ம என்ன செய்யுதுன்னா பிளேட் அப்படி மாற்றிடுது. இவன் என்கிட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ணான்னு சொல்லி என்ன செய்யுது, அவர் மேலே பழியை போட்டு செய்கிறது. அதுக்கப்புறம் அங்கே உள்ள ஒருத்தர் அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஆள் என்ன செய்வார்னு கேட்டால், இல்லை இல்லை இது வந்து யார் செஞ்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இவருடைய சட்டையை வந்து அதாவது ஓடினார்னு வைங்க, ஓடும்போது பிடிச்சி இழுத்தாங்கன்னு சொன்னால் அந்த சட்டை வந்து பின்பக்கமாக கிழிஞ்சிருக்கும். பின்பக்கமாக அந்த சட்டை வந்து கிளியிற மாதிரி தரத்தில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவர் போட்டிருந்த சட்டை எல்லா சட்டையும் பிடிச்சா கிளியவா செய்யுது. அந்த காலத்தில் அந்த மாதிரி சட்டை போட்டிருப்பார்களுக்கு. அவர் சொல்கிற அந்த சட்டை வந்து பின்புறமாக கிழிஞ்சிருக்குது. பின்புறமாக கிழிஞ்சாருன்னா இழுத்தா தான் கிழியும். இவர் தான் ஓடி இருக்கிறாரு, இந்த பொம்பளை தான் இழுத்து இருக்கிறா, அதனால் உங்கள் மனைவி தான் தப்பு செஞ்சுருக்காங்கிறத சொன்னதுக்கு பிறகு அவர் என்ன செய்வார்னு கேட்டால், அவர் இந்த மனைவியை கண்டிச்சிடுவார். கண்டிச்சுட்டு இருக்கும்போது ஊர் போனால் இது பஞ்சாயத்து பிரச்சனை ஆகிட்டே இருந்தவொன்னு என்ன செய்வார்னு கேட்டால், இந்த பொம்பளை வந்து வேறு சில பெண்களை சேர்த்து வச்சு அவங்கள வச்சு இவர் எங்களை தப்பாக நடக்க முயற்சி பண்ணாருன்னு சொல்லி இன்னொரு குற்றச்சாட்டை சொல்லி பல பெண்களை இந்த பொம்பளைக்கு சாட்சியாக சொல்லி அப்போ தான் ஜெயிலில் அடைப்பாங்க. இதுக்கு ஜெயிலில் அடைக்க மாட்டாங்க. இந்த விஷயத்தில் இவர் குற்றமற்றவர்னு அங்கே நிரூபணம் ஆயிரும். யூசுப் நபி தப்பு செய்யலை என்பது அந்த நேரத்திலே என்ன செஞ்சிருவாங்க சொல்லிட்டு, அந்த கணவர் வந்து இது உன்னுடைய தவறு தான், அவர் மேலே தப்பு கிடையாதுன்னு சொல்லி மனைவியை கண்டிச்சிருவார். கண்டித்ததுக்கு பிறகு அவரை தண்டிக்க மாட்டாங்க, நடமாடிட்டு தான் இருப்பார். இந்த பொம்பளை தான் என்ன செய்யணும்னு கேட்டால், நிறைய பெண்கள்லாம் வர சொல்லி அவங்களாம் விருந்து ஏற்பாடு பண்ணி அப்புறம் இவரை நடமாட விட்டோன்னா இவங்க அந்த கையை அறுத்துக்கிடுவாங்கலாம் வருதுல்ல, அப்படி வருது. அப்போ அந்த பெண்கள்லாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், எங்கள்கிட்ட இவர் தவறாக நடக்க முயற்சி பண்ணார் என்று சொல்லி இந்த பொம்பளுடைய சொல்ல கேட்டு யூசுப் நபி பொய் பழி சுமத்துவாங்க. பொய் பழி சுமத்தினவுடனே அதை விசாரிக்காமல் என்ன செய்வாங்க, பொம்பளை சொன்னால் தான் ஏற்றுக்குறாங்க. உலகம் பூரா அப்படி தானே இருக்குது. இப்போ ஆண்கள் சொன்னால் தப்பாக போயிடுது, பெண்கள் சொன்னால் அப்படி ஏற்றுக்குருவாங்க. பொம்பளை எல்லா பொம்பளையும் சொல்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா, இவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு சுமத்தி சிறையில் அடைச்சிடுறாங்க. சிறையில் அடைச்ச உடனே அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவர் சிறையில் இருக்கும்போது இன்னும் ஒரு 2 பேரை அந்த சிறையில் கொண்டு போய் புதுசாக அடைக்கிறாங்க. அந்த 2 பேர் யாருன்னு கேட்டால், அந்த அரசருடைய வீட்டில் இருந்து வேலை செஞ்ச ஆளுக்க. ஒருத்தன் வந்து அரசருக்கு வந்து இந்த மதுபானத்தை எல்லாம் பிழிந்து கொடுக்கக்கூடிய வேலை செஞ்ச ஒரு ஆள். இன்னும் ஒரு ஆள் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவருக்கு ரொட்டி சுட்டு கொடுக்குற ஆள். மன்னருக்கு ரொட்டி சமைத்து கொடுக்குற ஒரு ஆள். இன்னொருத்தர் வந்து பழரசம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆள். அப்போ மன்னருடைய உணவில் விஷம் கலந்துருச்சுன்ற ஒரு பிரச்சனை வந்த உடனே இவங்க 2 பேர் தான் செஞ்சுருப்பாங்கன்னு 2 பேரையும் முடிச்சு ஜெயிலில் போட்டுருவாங்க. மன்னருடைய உணவில் வந்து சாப்பிட்டோன்னே ஏதோ பிரச்சனை ஏற்பட்ட உடனே இந்த 2 பேர் தானே செஞ்சுருக்கணும். அது சாப்பிடவும் செஞ்சுருக்காரு, ஜூஸும் குடிச்சிருக்கிறாரு. ஏதோ வயது பிரச்சனை ஆகிப்போச்சு. அப்போ யார் செஞ்சுருப்பா? இவன் ஒரு ஜூஸில் கலந்துருக்கணும், இல்லை ரொட்டியில் கலந்துருக்கணும். இந்த விஷத்தை அவன் ஜூஸில் கலந்துருப்பான், இல்லாட்டி இந்த வந்து ரொட்டியில் கலந்துருப்பான்னு சொல்லி சந்தேகப்பட்டு அந்த ஜூஸு தயாரிக்கிறவனையும் ரொட்டி சுடுறவனை என்ன செய்வாங்க, கொலைக்கு மன்னரை கொல்ல முயற்சி பண்ணினார்கள் என்று சொல்லி சிறையில் அடைச்சிடுவாங்க. அடைக்கும்போது அந்த சிறைக்குள்ளே யூசுப் நபியை பார்க்குறாங்க. யூசுப் நபியும் குற்றம் சுமத்தப்பட்டு சிறையில் இருக்கிறார். இந்த 2 கைதிகளும் சேர்ந்துக்கிறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, யூசுப் நபி அவங்க சிறையில் இருந்தால் மார்க்க பயான் பண்ணுவார், சொற்பொழிவு செய்வார். ஒரு இறைவன் சிறந்தவனா, நிறைய இறைவன் இருக்கலாமான்னு அங்கே ஜெயிலே பிரச்சாரம் தான் நடக்கும். அதனால் குரானில் சொல்லி காட்டுறான். அந்த மாதிரி செய்யும்போது என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அந்த 2 பேர் என்ன செய்கிறாங்கன்னா, 2 பேருக்கு நல்லா ஒரு கனவை காட்டுறான். யாருக்கு? அந்த 2 கைதிகளுக்கு இவன் ஒரு கனவு காண்றான், அவன் ஒரு கனவு காண்றான். கனவு கண்ட உடனே அப்போ இந்த மாதிரி கனவு கண்டுன்னு பேசும் பொழுது யூசுப் நபி என்ன செய்வார்னு கேட்டால், அந்த கனவுக்கு விளக்கம் சொல்லுவார். அவர் கனவுக்கெல்லாம் விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு திறமை உள்ளவராக இருக்கிறார். அப்போ என்ன விளக்கம் சொல்லுவார்னு கேட்டால், ஒருத்தன் என்ன கனவு காண்றான்னு கேட்டால், நான் வந்து இந்த பழரசத்தை பிழிந்து கொடுக்குற மாதிரி நான் கனவு கண்டேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான். அப்போ யூசுப் நபி என்ன செய்வார்னு கேட்டால், அப்போ நீ விடுதலை ஆயிடுவா, விசாரித்து உன் மேலே குற்றம் இல்லைன்னு ஒன்று அனுப்பிடுவாங்க அப்படின்றவார். இன்னொருத்தர் என்ன செய்வான்னு கேட்டால், நான் ரொட்டியை தயாரித்து தலையில் கொண்டு போயிட்டு இருந்தேன், அந்த ரொட்டியை பறவைகள்லாம் சாப்பிட்டுருச்சு அப்படின்னு சொல்லி இன்னொருத்தன் கனவுல காண்டேம்மா. அப்போ உன்னை தண்டிச்சிருவாங்க, நீ தான் குற்றவாளின்னு முடிவெடுத்துருவாங்கன்னு அவர் சொல்கிறார். ஏன்னா பறவை இந்த உணவை சுமந்துக்கிட்டு போகும்போது பறவைகள் சாப்பிட்ருச்சுன்னு சொன்னால் ரிஸ்க் முடிஞ்சிருச்சுன்னு தான் அர்த்தம். உன்னுடைய ரிஸ்க் முடிஞ்சு விட்டதுன்னு அந்த கருத்தில் கனவுல வருது. அப்போ கனவு கண்டவன் என்ன செய்கிறான்டா, ஒருத்தன் வந்து அந்த ஜூஸ் புளிகிற மாதிரி கனவை காண்றான், அந்த வேலை உனக்கு கிடைக்கும் திரும்ப அப்படிங்கிறாரு. ஒருத்தன் வந்து உணவை எல்லாம் பறவை சாப்பிட்ட மாதிரி கனவு காண்றான், அப்போ உன் ரிஸ்க் முடிய போகுது அப்படின்னு சொல்லிடுறாரு. அதே மாதிரி என்ன செய்யுதுன்னு கேட்டால், தீர விசாரிக்கும் பொழுது இந்த உணவு சமைச்சான்ல இவன் தான் மிஸ்டேக் பண்ணியிருக்கான். அந்த மன்னருக்கு கொடுத்த உணவில் இவன் தான் மிஸ்டேக் பண்ணியிருக்கான்னு நினச்சி அவனை வந்து தண்டிச்சிருவாங்க, அவனை வந்து விடுதலை செஞ்சுருவாங்க. இவன் வந்து ஜூஸ் குடித்தவன் மேலே தப்பு கிடையாது, உணவு தந்தவன் மேலே தான் தப்புன்னு விளங்கி அவனை விடுதலை செஞ்சுருவாங்க. இதுதான் அந்த சம்பவம். இதை ஒட்டி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது, நமக்கு தேவையானது உழவு தான். அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, அதை பற்றி எல்லாம் சொல்கிறான். எப்படி சொல்கிறான்னு கேட்டால்,
ஓ தகலமாகு சிஜின யூசுப் நபியோடு ஃபத்தையானி இரு இளைஞர்களும் சிறையில் நுழைந்தார்கள்னா வழியை நுழையிறது இல்லை, நுழைக்கப்பட்டார்கள். அந்த மன்னர்களால் சிறையில் அடைக்கப்பட்டாங்கிறது அப்படி சொல்கிறான்ல. ஓ தகலமாகு சிஜின ஃபத்தையானி சிறையில் யூசுஃபோடைய மேலும் இரு நபர்கள் நுழைந்தார்கள். கால அகதுகுமா ஒருவர் சொன்னார், யூசுஃப் விட்டு சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இன்னி அராணி ஆசிர் ஹம்ரா, நான் வந்து ஹம்ருன்னா சாறு, நான் சாறு பிழிவதாக நான் கனவு கண்டேன் அப்படிங்கிறார். இப்போ காலலாகர் இன்னொரு ஆள் சொல்கிறாரு, இன்னி அராணி அஹைமில் ஃபோக்கரோசி ஹுபுசா, நான் என் தலைக்கு மேலே ரொட்டியை சுமந்து கொண்டு போனேன். தாக்குழு தயிர் மின்ஹூ, அதிலிருந்து பறவைகள்லாம் சாப்பிட்டுருச்சு. நான் ரொட்டியை தலையில் கொண்டு போகிறேன், பறவைகள் வந்து ரொட்டியை தூக்கிட்டு போயிடுச்சு, காலி கூடையாகிடுச்சு அப்படின்னு இன்னொருத்தன் சொல்கிறாரு. சொல்லிட்டு நப்பீனா பி தவீலிஹி, இதற்குரிய விளக்கம் தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சிறையில் வச்சு யூசுஃப் நபிகிட்ட கேட்குறாங்க. அது கேட்டு, இன்னா நராக்கமினல் முஹ்சினீன், நீங்கள் நல்ல மனுஷனாக தெரியுறீங்க, அநேகமாக இதுக்கு விளக்கமெல்லாம் உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு இந்த விளக்கத்தை சொல்லுங்கன்னு கேட்டார்கள்னு இந்த சம்பவம். அது பிரச்சனை இல்லை. இதில் பயன்படுத்தின வாசம் என்னன்னு கேட்டால், சாறு பிழி, இந்த இன்னி அராணி ஆசிர் ஹம்ரா, அந்த வார்த்தை தான் முக்கியம். நான் வந்து சாறு பிழியக்கூடிய கனவை கண்டேன்கிறான். சாரை எதுக்கு பிழியன்னு? பழத்தை பிழியன்னு அப்புறம் சாறு வரும். சாரையை பிழிவாங்க, அது சாராக இருக்கும் என்று சொன்னால் அதை போய் பிழிவாங்களா? ஆனால் எப்படி வாசகம் வருது? இன்னி அராணி ஆசிர் ஹம்ரா, நான் சாறு பிழியக்கூடிய மாதிரி நான் கனவு கண்டேன்கிறான். இப்படி தான் நம்மளும் சொல்லுவோம். நம்ம பேசினா என்ன செய்வோம்? சாறு புளிகிறது, ஜூஸ் புளிகிறது. ஜூஸாக இருந்தால் நான் புளிகிறேன், ஜூஸாக இருக்க ஜூஸை பழத்தை தான் இப்போ புளிவோமே தவிர ஜூஸு போய் புளிவோமா? ஜூஸ் புளிஞ்சு தாங்க அப்படின்னு கேட்போம். அப்போ ஜூஸ் புளிதலுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், பழத்தை வந்து ஜூஸாக ஆக்குறதுன்னு அர்த்தமே தவிர ஜூஸையே போட்டு மர புளிகிறதுங்கிறது அர்த்தம் கிடையாது. புளிஞ்சதுக்கு பேர் தான் ஜூஸ், புளியறதுக்கு முன்னாடி கிடையாது. அப்படி இருக்கிறதுனால நம்ம எல்லா பாஷையிலும் உள்ளது தான் இது ஆகு பெயர். அதாவது நாளைக்கு இது சாரத்தை நாவ போகுது. இன்றைக்கி வந்து சாத்துக்குடியை எடுத்தால் கூட பிழிஞ்சதுக்கு பிறகு என்ன ஆகும்? அது சாரா மாறி பிறகு அது மாறப்போகிறதுனால இந்த சோறாக்குற சொல்கிறோம்ல, பிறகு சோறாக ஆகுதில்ல, அந்த மாதிரி கருத்தில் கொண்டு எல்லா மொழியிலையும் சொல்கிற மாதிரி எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், அந்த ஆகு பெயர் வகையில் அவங்களுடைய உரையாடலை எடுத்து சொல்லும்போது இப்படி சொல்கிறான். இன்னி அராணி ஆசிர் ஹம்ரா, நான் வந்து ஹம்ருனா இந்த ஜூஸ் சாறு, நான் சாறு பிழியதை போல நான் கனவு கண்டேன்டா என்ன அர்த்தம்? பழத்தை பிழிந்து சாராக ஆக்குவது போல கனவு கண்டேன்னு அர்த்தம் செய்யணும். சாறு பிழிந்தால் நேரடி அர்த்தம் செய்ய முடியாது. ஏன்னா தமிழில் இப்படி சாறு பிழிகிறன்னே சொல்லி போடலாம். சொன்னாலுக்கு அர்த்தம் என்ன? நம்மளும் அந்த புழக்கம் இருக்கிறன்னா அதை விளங்கிக்கிடுவோம். ஆனால் சரி, இந்த சொல் வழக்கம் இல்லாதவங்களுக்கு சொல்வதாக இருந்தால், சாறு பிழிவதுங்கிற வழக்கமே ஒரு மொழியில் இல்லைன்னு வைங்க, அவனுக்கு விலைக்கு தானே சொல்லணும். சாறு பிழிகிறன்னா என்ன அர்த்தம்னா, பழத்தை பிழிந்து சாராக ஆக்குவது, இதைத்தான் இந்த வார்த்தையை கொண்டு சொல்வார்கள் அப்படின்னு நம்ம விலைக்கு தான் சொல்லுவோம். அந்த மாதிரியான ஒரு சொல்லை எல்லாம் அங்கே பயன்படுத்தினா, இதையும் அப்படி சொல்கிறான். பழத்தை எப்படி நல்லா சொல்லலாம்ல? சொல்லலாம். அதை விட இது கொஞ்சம் கேட்க நல்லாயிருக்கும். இந்த இலக்கியமாக சொல்லும்போது என்ன செய்யும், அது ஒரு ருசிகரமாக இருக்க போய் தான் நம்ம கூட என்ன செய்கிறோம், இந்த மாதிரி சொற்களை வந்து இலக்கணத்துக்கு மாற்றமாக இருந்தால் கூட கேட்க நல்லா இருக்குன்னு நம்மளும் பயன்படுத்துகிறோம்ல. சட்டை தைக்கிறது, சோறாக்குறதுன்னு சொல்லிக்கிறோம்ல, ரொட்டி சோறு, இதெல்லாம் வந்து சட்டப்படி தப்பாக தான் இருக்குது. தப்பாக இருந்தாலும் கேட்க நல்லா இருக்குது. தப்பாக இருந்தாலும் சோறாக்குதல்ங்கிறது தப்பு, சோறை போட்டு ஆக்க முடியாது. ஆனால் கேட்க நல்லா இருக்குன்னு நம்மளும் பயன்படுத்துகிறோம்ல. நம்ம மனிதனை அந்த பழக்கத்துக்கு வந்துட்டாங்கள, அந்த மாதிரி ஒரு சொல்லாக இருக்கிறதுனால இப்படி சொல்வது மக்களை ஈர்க்கும் என்று சொல்லி எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டால், இந்த ஒரு வாசகத்தை சொல்லி காட்டுறான். இது எங்கே இருக்குது? 12வது சூறாவில் 36வது வசனத்தில் இருக்குது. அதே மாதிரி வந்து இப்போ 2வது சூறாவில் 197வது வசனம், இதில் ஒரு விஷயத்தை நேரடி அர்த்தம் இல்லாமல் எல்லாம் என்ன செய்கிறான்னா ஒரு மாற்று பொருளை சொல்லி காட்டுறான். என்ன சொல்கிறான்னு கேட்டால், நம்ம ஹஜ்ஜிக்கு போகிறோம்ல, ஹஜ்ஜி வந்து சில மாதங்கள்னு நல்லா குர்ஆனில் சொல்கிறான். ஹஜ்ஜி வந்து அது சட்டத்தையும் விளைவிக்கணும். ஹஜ்ஜி வந்து சில மாதங்கள்லாம் கிடையாது, ஒரு மாதத்தில் ஹஜ்ஜிங்கிறது எப்போ செய்வோம்? 8ஆம் பிறை 8ல் இருந்து பிறை 13 வரைக்கும் 5 நாளைக்கு தான் ஹஜ்ஜுடைய வேலைகள். 8ல் இருந்து அதுக்கு முந்தி போனாலும் என்ன செஞ்சாலும் ஹஜ்ஜுடைய கிரி எப்போ ஆரம்பிக்கும்? 8ல் ஆரம்பிக்கும், 13ல் முடியும். அப்போ 8லேருந்து 13 வரைக்கும் எத்தனை நாள்? 5 நாள். இப்போ 5 நாள் தான் ஹஜ்ஜுடைய வேலைகள். ஹஜ்ஜி மாதம் பூரா கூட ஹஜ்ஜி செய்ய முடியாது. துல்ஹஜ் மாதம் 15ல் போய் ஒருத்தன் ஹஜ்ஜி செய்ய முடியுமா? ஹஜ்ஜுடைய மாதம்தான். ஒருத்தன் பிற 15க்கு போகிறான், அதில் போய் என்ன ஹஜ்ஜி செய்வான்? அதில் என்ன உண்மை இல்லையே, முடிஞ்சு போச்சு. அது ஹஜ்ஜுடைய மாதத்தில் கூட 5 நாள் தான் ஹஜ்ஜுடைய கிரிகள் நடக்கும். ஆனால் என்ன செய்கிறான்னு கேட்டால், அல்லாஹ் வந்து ஹஜ்ஜி வந்து பல மாதங்கள் நடக்கும்னு இந்த வசனத்தில் சொல்கிறான். அல் ஹஜ்ஜு அஷூர் மலு மாதம் 297 வந்து ஹஜ்ஜி என்பது பல மாதங்கள், அறியப்பட்ட பல மாதங்கள் அப்படின்னு சொல்கிறான். பல மாதங்கள் அதை பன்மையாக சொல்வது வந்து குறைஞ்சபட்சம் 3 இருக்கணும், 2 கூட இருக்க முடியாது. அரபியில் வந்து ஒரு மைண்ட் ஒன்று இருக்குது, இருமைண்ட் ஒன்று இருக்குது, பன்மைண்ட் ஒன்று இருக்குது. பன்மையாக சொன்னால் குறைஞ்சது 3ன்னு அர்த்தம். தமிழில் பன்மையாக சொன்னால் 2ன்னு அர்த்தம், குறைஞ்ச 2ன்னு அர்த்தம். ரெண்டு மனிதர்கள் வந்தாலும் 2 மனிதர்கள்னு தான் சொல்லுவோம்.
ரெண்டு மனுஷன் வந்தால் என்ன செய்வோம்? ஒரு மனிதன், இரு மனிதர்கள். இருங்கிறதே பன்மையாக சொல்லிடுவோம் நம்ம. அரபியில் அப்படி சொல்ல மாட்டாங்க. ஒரு ஆளுக்கு சொல்லுவாங்க, ரெண்டுக்கு வேறு மாதிரி சொல்லுவாங்க, ரெண்டுக்கு மேலே போனால் தான் பன்மையாக சொல்லுவாங்க. அது ஈர்மைன்னு ஒன்று வச்சுக்கிறாங்க. அதாவது ஈர்மைன்னா என்னது? ரெண்டு பேரை குறிக்கிற சொல்லுன்னு வச்சுருக்கிறாங்கன்னு வைங்களேன். இங்கே எல்லாம் என்ன செய்கிறான்னா மாதங்கள்னு சொல்கிறான். இது இந்த சொல்லுக்கு நான் விளக்கத்துக்கு வரல, ஆனால் இது இந்த வசனத்தை சொல்லதுனால இந்த அர்த்தத்தையும் விளங்கிக்கணும்ல, அதுக்காகத்தான் சொல்கிறேன். அப்போ ஹஜ்ஜா அல்லாஹ் சொல்லும்போது சில மாதங்கள்னு சொல்கிறான். சில மாதங்கள்னு சொல்லும் பொழுது குறைஞ்சது 3 இருக்கணும். அப்போ 3 மாதங்கள் ஹஜ்ஜுடைய மாதம்னு அர்த்தமாகுது. 1 மாதம் கிடையாது, 2 மாதம் கிடையாது, குறைஞ்சது 3. குறைஞ்சது பன்மைக்கு குறைஞ்சது 3 இருக்கணும். அப்போ 3 மாதங்கள் ஹஜ்ஜின்னு எல்லாம் சொல்கிறான். 3 மாதங்களாவது ஹஜ்ஜின்னு. ஆனால் 3 மாதமாக ஹஜ்ஜி செய்கிறோம் இல்லை. இதுக்கு ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரும்ல, அதை தீர்த்துட்டு உள்ள இலக்கியத்துக்கு வருவோம். இந்த 3 மாதம் எதுக்கு சொல்லப்படுதுன்னு கேட்டால், அதாவது முஹர்ரம் ஒன்று இருக்கா? முஹர்ரம் மாதம்